அந்த பொண்ணு அவங்க கூட பைக்ல போகையில பட்டு சேலை கட்டியிருந்தா. ஆனா பஸ் விட்டு இறங்கையில பாவாடை தாவணி கட்டியிருந்தா. அதான் ஒரே குழப்பம் ஆயிடுச்சு. இது பாருடி சரோ, பொண்டாட்டி எத்தனை சேலை வச்சிருக்கானே தெரியாது, ஆனா ஊர்ல போறப்ப சேலையே நோட்ட விட்டுட்டு இருக்காரு. என்ன மாமா இளம ஊஞ்சல் ஆடுதாக்கும். நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், விளையாடிட்டு இருக்கேன். என்ன தானோ இது? மாமா எவ்வளவு முக்கியமா பேசிட்டு இருக்காங்க, நீ ஏன் இப்படி விளையாடுற? எப்போ எதை பேசணும்னு உனக்கு தெரியாதா? சரி சரி, அதுக்காக நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ஒண்ணு திட்ட வேணாம். எவ்வளோ ஒருத்தி பைக்ல போனாலா அதுக்காக நான் வாங்கி கட்டிக்கணுமா? 2 பேரும் பேசிக்கங்க, நான் வாரேன். தனோ நான் விளையாடு. ஏ மாமா, அந்த பொண்ணு பட்டு சேலை கட்டியிருந்தவ அப்புறம் பார்க்கும்போது பாவாடை தாவணியில மாறிட்டாளா? ஆமா சார், அதான் ஒரே குழப்பமா இருக்கு. மாமா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரடியா அந்த பொண்ணு கிட்ட போய் பக்குவமா பேசிடுங்க. அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் ஏதாவது லவ் கிவன் இருந்ததுன்னா அப்புறமா நீங்க அந்த பொண்ணோட அப்பா கிட்ட நீங்க போய் பேசலாம். என்ன மாமா இப்ப என்ன யோசிக்கிறீங்க? நீ சொல்றது சரிதான், பார்க்கலாம். சரி. ஏய், நீ எதுக்கு வால் மாதிரி பின்னாடி வர? போடி. ஏய் விஜி, உள்ள போனதும் நான் சொன்ன மாதிரி மாப்பிள்ளை கிட்ட நடந்துக்கணும்ல விஜி. சரி போ. வா